ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஜர்தூசி சேலஞ்ச் டே 7ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜர்தூசியை எப்படி பிசிறு இல்லாத கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம சாம்பிளாக ஒரு ஜர்தூசி பீஸ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு எனக்கு எந்த அளவு தேவையோ, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இப்போ இந்த அளவு தான் எனக்கு ஜர்தூசி தேவைன்னா அதை நான் கட் பண்ணணும். இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது. நான் கட் பண்ணும்போது இந்த மாதிரி நுனியில் வச்சு கட் பண்ணாதீங்க. நீங்கள் கட்டர் யூஸ் பண்ணாலும் சரி, சிசர் யூஸ் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி நுனி பகுதியிலேருந்து கட் பண்ணக்கூடாது. நுனியில் கட் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் உள்ள சிசரை விட்டுட்டு இப்படி கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகாது அப்படின்னா, இந்த இடத்துல டேமேஜ் வராது. நான் இதை காமிக்கிறதுக்காக தான் ஸ்டார்டிங் அப்படியே வச்சுருக்கேன். இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிசுரோடு இருக்கும் பாருங்கள், ஜர்தூசி ஒரு மாதிரி பிசுரோடு இருக்கு இல்லையா? இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம நீடில் உள்ளே கொடுத்து எடுக்கும்போது என்ன ஆகும், த்ரெட்டு கட் ஆகும், இல்லை சிக்கிக்கும், நீடிலோட எட்ஜில் போய் மாட்டிக்கும். பட் இப்போ நம்ம சிசர் வச்சு கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதோட இது பாருங்கள் ரவுண்டு வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து கட் ஆகாது. அதனால் எப்போவுமே நீங்கள் கட்டர் யூஸ் பண்ணாலும் பெஸ்ட்டு வந்து சிசர் யூஸ் பண்ணுங்கள். ஜர்தூசியை கட் பண்ணும்போது கரெக்டாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு கட் பண்ணுங்கள். நுனியில் கட் பண்ணாத, எட்ஜில் கட் பண்ணாமல் உள்ளே விட்டு இந்த மாதிரி இப்படி கொஞ்சம் ஜர்தூசியை நடுவில் விட்டுட்டு இப்படி கட் பண்ணுங்கள். அப்படி கட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிசுறு வரவே வராது. இன்றைக்கான சிம்பிள் ஜர்தூசி சேலஞ்ச் இதுதான். தேங்க்யூ.